Hi, my dear subscribers and viewers. என்னடா டிவிக்கு விஷயம் ஒரு லாஸ்ட் 2-3 days ரொம்ப சைலண்டாக இருக்கு. நாட் மச் ஆஃப் டாக் இன் தி மீடியா ஆல்சோன்னு நினச்சிங்கன்னா கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து பேக்டாப்பில் நடந்துட்டுருக்கு. நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு அந்த கரூர் இன்சிடெண்ட் விஷயமா பார்த்தீங்கன்னா. அதில் சில பேசிக் விஷயங்கள் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் ராகுல் காந்தி அண்ட் டிவிகே விஜய் அவர்கள் வந்து தே ஹேட் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். இது வந்து ஆத்தென்டிகேட்டடாக காங்கிரஸ் சைட்லேயே வந்து கன்ஃபர்மேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி அண்ட் விஜய் ஹேட் அ டிஸ்கஷன். த செகண்ட் இஸ் த என்டிஏ டீம். இப்போது பிஜேபி அலையன்ஸ் ரூலிங் பார்ட்டி இது வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ தே கேம் ஹேமமாலினி அண்ட் அனுராக் தாகூர் இவங்கெல்லாம் வந்து என்டிஏ டீம்லேருந்து வந்துட்டு டைரக்டாக தே டிடன்ட் மீட் த மெஜிஸ்ட்ரேட் அப்படின்றாங்க. பட் ஸ்டில் அங்கே வந்து பாதிக்கப்பட்ட பீப்புள் கூட வந்து தே ஹேட் அ டிஸ்கஷன். ஸோ அவங்க சைட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கு என்டிஏவோட மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் இன்ஃபேக்ட் வந்து ஹைகோர்ட்டில் வந்து அவரோட லீடர்ஷிப், டிவிகேவோட லீடர்ஷிப் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஓனர்ஷிப்பே எடுத்துக்கல, இன்சிடென்ட் நடந்த உடனே எல்லாருமே அங்கேருந்து ஏன் நகர்ந்துட்டீங்க ஓடிட்டீங்கன்ற மாதிரி கோர்ட் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுருந்துச்சு. ஸோ கவர்மெண்ட், அதாவது இதை வந்து நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஆளணும்னு ஆசைப்படுறீங்க, கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ பப்ளிக் வந்து இந்த டிவிகே கட்சிகிட்ட இருந்து என்ன எடுத்துப்பாங்க? இந்த மாதிரி கிரைசிஸ் சுச்சுவேஷனில் ஏன் யாருமே அங்கே வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுத்து தலைமை வகித்து ஏன் யாருமே வந்து எந்த சொல்யூஷனுமே வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணலன்றது கேட்டிருந்தாங்க. அதுக்கு இப்போ இன்ஃபேக்ட் த டைம் ஹாஸ் கம் பேக் ஃபார் விஜய் டு ரிப்ளை பேக் ஃபார் ஆன்சர்ஸ்ன்ற மாதிரி வந்து அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இப்போ அகைன் ஹைகோர்ட்டில் வந்து அவர் பெர்மிஷன் கேட்டிருக்காரு. அதாவது பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்தினரையுமே அவர் போய் வந்து மீட் பண்ணிட்டு அவர் வந்து ஈச் டிசீஸ் ஃபேமிலிஸ்க்கு 20 lakhs கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பற்றியும் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அந்த பெர்மிஷன்ஸ் டிஸ்கஷன் பற்றியுமே அவங்க கட்சியில் ஒரு 20 பேர், அவங்க கட்சியில் டிவிக்கு லீடர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா கரூர் அந்த வட்டாரத்தில். ஸோ அந்த அவங்களோட கட்சி ஆட்கள் வந்து அப்ளை ஃபார் அ பெர்மிஷன் அண்ட் வெயிட்டிங் ஃபார் அ கன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து கோர்ட் வந்து கிளியராக யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது போய் ஜஸ்ட் லைக் தட் பார்க்க. அதையும் ஒரு பெர்மிஷன் வாங்காமல் போயெல்லாம் பார்க்க முடியாது. பார்த்தாருன்னா திருப்பி மேஜர் கிரைசிஸ் ஆகும். அதனால வந்து they have to seek court proper track of permission on the papers and only if court permits they have to go. So அது ஒரு சைடில் போயிட்டுருக்கு. அப்புறம் புதிய தலைமுறை சேனல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸே வந்து அரசு கேபிள் இருந்து நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆப்போசிஷன் லீடர் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கண்டம் வந்து ஸ்டாலின் டிஎம்கே கவர்மெண்ட் மேலே வந்து வச்சிருக்காரு. ஸோ அது ஒரு நியூஸ் வந்து இட் இஸ் கோயிங் ஆன். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் அதர் திங்ஸ் ஆர் லைக் புசி ஆனந்த் அண்ட் நிர்மல் குமார் ஹைகோர்ட்டில் அவங்களோட ஆன்டிசிபேட்டரி பெயில் ஹஸ் பீன் ரிஜெக்டட். ஸோ தே மூவிங் டு சுப்ரீம் கோர்ட் அண்ட் அஸ்ராகாகோட எஸ்ஐடி வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வில் கோ இன் சீக்வன்ஸ் ஆஃப் தி கீ ஹேப்பனிங்ஸ். காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி அண்ட் விஜய் அவர்கள் வந்து பேசுனது வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக வந்து எல்லாருமே கருதுறாங்க. மேபி இது வந்து ஃபியூச்சருக்கு ஒரு அலையன்ஸானு. பட் இப்போ வந்து நாங்கள் ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் மட்டும்தான் வந்து அவங்க ரெண்டு பேருமே தே ஹேட் அப்படின்றது தான் வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட ஆத்தென்டிகேட்டட் அப்டேட். ஸோ வி நீட் டு அப்சர்வ் லைக் வாட் இஸ் கோயிங் டு பி த ட்விஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி நியூ அலையன்சஸ் இஸ் கோயிங் டு கெட் கிரியேட்டட் பிஃபோர் த எலெக்ஷன் in terms of TVK and Congress. And இந்த விஜய் அவர்கள் கரூர் விக்டிம்ஸை போய் மீட் பண்ணணும்னு சொல்லி பெர்மிஷன் சீக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா பிரச்சனை நடந்து அவர் யாரையுமே பார்க்கல, ஏன் இங்கேயே இருக்கல, ப்ரெஸ் மீட் ஏன் லேட்டாக வச்சாரு, லேட்டாக ஏன் லைவ்ல வந்தார், என்ன ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டாருன்றதை தான் கோர்ட்டுமே ரொம்ப ஹை கண்டம்னேஷன் பண்ணியிருந்தாங்க. What ownership he has taken to meet the victims, why he was not there as a leader or his party men were not available at the premises as a leader to safeguard at least mentally, morally be supportive for the people
who have in crisis, people's families who have lost their dear beloved family members during the rally. அதுவும் வந்து ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து விஜய் வந்து அந்த பீப்புளை வந்து போய் மீட் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் பெர்மிஷன் வந்து சீக் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவே வந்து கண்டிப்பாக அவர் போய் மீட் பண்ணுற அன்னைக்கு கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சேஷனல் எமோஷ்னல் கிரிட்டிக்கல் இவெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா லாட் ஆஃப் அவர் ஆல்ரெடி செட் இஸ் broken up. அவர் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு துயரத்தை அவர் சந்திச்சதே இல்லைன்றார். அந்த நாள் நடந்த அந்த இன்சிடென்ட் அன்னைக்கு நடந்த நாள் அன்னைக்கு மாதிரி. ஸோ இந்த பீப்புளை வந்து அவர் ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக there is going to be லாட் ஆஃப் எமோஷ்னல் அவுட்பர்ஸ்ட், லாட் ஆஃப் மென்டலி வந்து விஜய் வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு மெச்சூர்டான்றது வந்து எவ்ரிபடி வில் பி much eagerly observing very keenly, all the opposition parties, the press, the public and all the eyes of Karur. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ விஜய் பார்த்து எப்படி வந்து அந்த ஒரு இழப்பு தொகையாக வந்து நஷ்டஈடாக கொடுக்கணும்னு சொன்ன அமௌண்ட் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ப்ராக்டிக்கலாக ஹியூஜ் அமௌண்ட் இட் இஸ், எப்படி கொடுக்க போகிறாங்க அந்த 41 இறந்த குடும்பங்களுக்கும்ன்றதுமே வந்து நமக்கு அப்போ தெரிஞ்சிடும். அண்ட் இந்த என்டிஏ கவர்மெண்ட், ரூலிங் பார்ட்டி கவர்மெண்ட் வந்து இப்போ அனுராக் தாகூர், ஹேமமாலினி அந்த டீம் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா விக்டிம்ஸையுமே வந்து மீட் பண்ணி இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக லாஸ்ட் வீக் வந்து மீட் பண்ணிட்டு ப்ரெஸ் மீட்டும் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து சில பேரெல்லாம் வந்து அரசு தரப்பில் மீட் பண்ணலை அப்படின்னு சில வாய்ஸஸும் ரைஸ் ஆச்சு. மெஜிஸ்ட்ரேட் மீட் பண்ணல, அந்த முக்கியமான துறை சார்ந்த பீப்புள் who have arranged all these rally and given the permissions and other things, அவங்களையுமே அவங்க மீட் பண்ணல. இது வந்து என்ன இருந்தாலும் வந்து ஒரு அரசியல் கட்சியோட ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்தது அப்படின்னு பல தரப்பட்ட ஆளுங்கட்சி எல்லாருமே கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இது வந்து ரொம்ப ஒரு நியூட்ரலான ஒரு இதுவாக இருக்குமான்றத வந்து we have our own skeptic about it அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ வந்து அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து பியூர் அண்ட் பியூர் இது வந்து இட் இஸ் இந்த இன்சிடெண்ட்டை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சினால மட்டுமே தான் நடந்திருக்கு. இதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருந்தா இது வந்து இந்த ட்ராஜடியை வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரிவென்டபிள் ட்ராஜடி தான். இது வந்து கிளியராக மட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக இருந்திருந்தா இந்த இன்சிடென்ட்டே நடந்திருக்காதுன்றது வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க சைடில் வந்து கொடுத்த ரிப்போர்ட் இஸ் ஃப்ரம் த என்டிஏ இஸ் திஸ் குட் பீன் அ ப்ரிவென்டபிள் ட்ராஜடி இஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் குட் ஹவ் பீன் பெட்டர். ஸோ அது நம்ம நிறையா முன்னாடி பதிவுகள்லையும் பேசியிருக்கோம். கோர்ட் ஹாஸ் ஆஸ்க்ட் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் டு தி டிவிகே as well as டு தி கவர்மெண்ட் who is responsible for எதிர்கட்சியோ எந்த சிட்டிசன்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடத்துகிறாங்க, ஒரு ரேலி நடத்துகிறாங்க, ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, ஒரு பப்ளிக் ஒரு பெரிய ஒரு கேதரிங் வைக்கிறாங்கன்னா அந்த பீப்புளோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை பார்க்க வேண்டியது தி ஆளுங்கட்சி ரூலிங் பார்ட்டி ஹூஸ் த கவர்மெண்டோட ஒன் ஆஃப் தி பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவங்களையுமே கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ணி கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்னென்ன வாட்டர் ஃபெசிலிட்டி இருந்துச்சா, ஆல் தி பேசிக் டாய்லெட்ஸ் அண்ட் அதர் அம்யூனிட்டிஸ் ஹவ் பீன் ப்ரொவைடட் டு தி பப்ளிக், அதையெல்லாம் டிவிக்கு கொடுத்தாங்களான்றதை அரசு வந்து மானிட்டர் பண்ணிச்சா, யாரெல்லாம் வந்து அங்கே வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை வந்து மானிட்டர் கம்ப்ளீட்டாக பண்ணா போலீஸ் சைட்ல இருந்துமே நிறைய வந்து கோர்ட் வந்து அரசு தரப்பிடமும் வந்து கேள்வி கேட்டது. ஸோ அதுக்குமே வந்து இனிமேல் தான் வந்து we'll get all the answers. ஸோ that is one thing. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்டிஏ ரிப்போர்ட் வந்து அரசியல் சார்ந்து தான் பார்க்கப்படும். ஆத்தென்டிகேட்டட் ரிப்போர்ட் எஸ்ஐடி டீம் இப்போ ஃபார்ம் பண்ணது மாதிரி வந்து ஆத்தென்டிகேட்டட் ரிப்போர்ட்டோட எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆளும் கட்சி பிஜேபியோட ஒன் ஆஃப் தி அப்டேட்ஸ் ஃபார் அண்ட் அவேர்னஸ்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ முக்கியமான இன்னொரு ஃபியூ டேஸாக ஓடிட்டு இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு கேபிள் லிஸ்ட்ல இருந்து அரசு கேபிள் கவர்மெண்ட் கேபிள் இதுலேயே வந்து புதிய தலைமுறை சேனலே வந்து தூக்கிட்டாங்க, நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஓடிட்டு இருக்கு. பிகாஸ் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து அதை பற்றி
ட்வீட்டே பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து ஸ்டாலின் டிஎம்கே மாடல் வந்து புதிய தலைமுறை கட்சி வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரியப்படுத்தினாங்க. they revealed so many news இந்த rally டைம்லேயே ஆகட்டும், இந்த மல்டிபிள் scenarios of situationsல. ஸோ கம்ப்ளீட்லி they have blocked that channel. இப்போதான் சில இடங்களில் தெரிய ஆரம்பிக்குது. பட் இது வந்து டோட்டலாக வந்து அந்த சேனலை வந்து அரசு கேபிள்ல இருந்து தூக்கிட்டாங்க. பிகாஸ் தேவர் ரிஃப்ளெக்டிங் நியூஸ் விச் இஸ் தி ரைட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ அந்த அவங்க வந்து டெமோக்ராட்டிக்காக அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற பவர்ஸ், அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடம், அவங்களுக்கு இருக்கிற மீடியாக்கான தர்மம், அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்க வேண்டிய சில குவாலிட்டிஸ் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் தாட்ன்ற மாதிரி வந்து புதிய தலைமுறை வந்து அவங்களோட என்ன ஸ்டிப்புலேட்டட் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸோ அதை தான் அவங்க பண்ணாங்க. ஆனால் வந்து திஸ் ஸ்டாலின் டிஎம்கே மாடல் கவர்மெண்ட் has totally objected to that operational pattern and it has been slimmed down அப்படின்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கார். ஸோ புதிய தலைமுறையோட ரியல் சினாரியோ எப்படி மாறப்போகுது, அது வந்து இப்போ சில இடங்களில் வந்து திருப்பி இட் இஸ் கம்மிங் இன் டு லைவ். பட் மெஜாரிட்டி வந்து அது வந்து பேன் செய்யப்பட்டது. புதிய தலைமுறை சேனலின் மெஜாரிட்டி ஆஃப் தி கேபிள் இதில் வந்து கிடையாது, தூக்கிட்டாங்க அரசு கேபிள் இதுலேருந்துன்றது வந்து இவர் ஆப்போசிஷன் லீடர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கண்டம் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு போக வந்து இப்போது ஹைகோர்ட் வந்து எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அஸ்ரா கார்க் அவரோட தலைமையில் வந்து இப்போது ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம பேசியிருந்தோம் போன பதிவில் கூட. பட் அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அஸ்ரா கார்க் ஹஸ் ஸ்டார்டட் டு ப்ரோப் இஸ் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அவரை வந்து எல்லாருமே எப்பயும் போல் வந்து பத்திரிகை துறையினர் வந்து சார் என்னாச்சு, என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டதுக்கு வெயிட் பண்ணுங்கள், இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், சீக்கிரம் நான் சொல்லுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் he would have already started his ground works investigation. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட்ஸ், ஃபுல் டேட்டா அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எல்லா டேட்டாவுமே அவங்களுக்கு வந்து ஏன்னா they are working on the directory of high court. ஸோ அவங்க டைரக்ஷன்ஸ் இருக்கனால அவங்களுக்கு எல்லா பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸும் டு கெட் ஆல் த டேட்டா வந்து ஆல்ரெடி கொடுத்து தான் ஆகணும் கவர்மெண்ட் வந்து கேட்கும் போது. ஸோ தட் இஸ் ஆல்ரெடி பீன் டன். ஸோ அந்த ரிப்போர்ட் எஸ்ஐடி வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம இவ்வளோ பேசுறதுக்கான ஒரு தெளிவும் கிளாரிட்டியுமே புரிதலுமே வந்து எல்லாருக்குமே இருக்கும். அந்த ரிப்போர்ட் வந்தோடனே கண்டிப்பாக நான் உங்களை வந்து அந்த பதிவோட சந்திக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேசுறது எல்லாமே நிகழ்வுகளை பற்றி தானே தவிர இதுதான் நடந்திருக்குன்றது வந்து உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஈவன் அங்கே இருந்தவங்களுக்கே அந்த கூட்டத்தில் இருந்த கன்ஃபியூஷனில் கிளாரிட்டியாக வாட் ஹஸ் காட் டிரான்ஸ்ஃபர்ட் என்ன நடந்துச்சுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ரிப்போர்ட் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் மட்டும்தான் இந்த டீம் எஸ்ஐடி கொடுக்கறது அஸ்ரா கார்க் தலைமையில் மட்டும்தான் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கிளியராக என்ன நடந்துச்சு. டீம் வந்து கொடுக்குற ரிப்போர்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும், கிளாரிட்டியை கொடுக்கும், அந்த விக்டிம்ஸ் இன்னசென்ட் லைஃப்ஸுக்கான நீதியை கொடுக்குன்றதை வந்து நம்ம எல்லாருமே நம்புவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிவிகேவோட மெயின் லீடர்ஸ் புஷி ஆனந்த், நிர்மல்குமார் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹைகோர்ட்டில் அவங்களோட ஆன்டிசிபேட்டரி பெயில் இஸ் ரிஜெக்டட். ஸோ இந்த லாஸ்ட் 2-3 டேஸில் மெயின் நிகழ்வுகள்னு பார்த்தீங்கன்னா இதுதான். என்டிஏவோட டியூ டு லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் வாட் இஸ் ப்ரிவென்டபிள் ட்ராஜடின்னு அவங்க சொன்னது வந்து கொஞ்சம் முக்கியத்துவமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த எஸ்ஐடிலையுமே அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் குளறுபடின்றது நமக்கு காமன் லேமனுக்கே தெரியுது. பட் அது யாரோட அட்மினிஸ்ட்ரேஷன் குளறுபடியோட எக்ஸாக்ட் அவுட்புட் வந்து நமக்கு இந்த எஸ்ஐடியோட நியூஸில் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து தெரிய வரும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு திஸ் இஸ் கோயிங் டு கம் அஸ் அவுட்கம். ஸோ சீக்கிரம் அது அடுத்த பதிவுகளில் நம்ம வந்து இன்னும் தெளிவான விஷயங்கள் இதை நோக்கி நம்ம வந்து நகருவோன்றது வந்து கண்டிப்பாக நம்ம நம்பலாம். ஸோ அன்டில் தென் எல்லாருமே சேஃபாக இருங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். குட் டே.